खण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतो वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ர இந்திரியானின் நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரருளால் அஷ்டாவக்ர கீதை 18வது அத்தியாயம் 14வது ஸ்லோகம் என்று நாம் காண வேண்டியது. சாரி, 13வது ஸ்லோகம் என்று நாம் காண வேண்டியது. The yogi who is liberated while living has no duties in this world, no attachment in his heart. His life proceeds without him. அடிக்கடி உங்ககிட்ட ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, லைஃப்ங்கிறது எவ்வளவு ஈஸியானது அப்படின்னு சொன்னா அது ஆட்டோமேட்டிக்காக தானாக நடக்கின்ற விஷயம். நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம், நீங்க சும்மா உட்கார்ந்து இருந்தாலே போதும். திங்ஸ் வில் நேச்சுரலி ஹேப்பன் அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி ஹேப்பன். அதாவது தானா வந்து நகர்ந்து போகும். நம்ம முயற்சிங்கிற பேரில் நம்ம செய்யறதுதான் நமக்கு நாமே செய்கின்ற மிகப்பெரிய தடைகள் அப்படின்னு அடிக்கடி நான் சொல்றது உண்டு. அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துல நான் பாக்குறேன். ஜீவன் முக்தனாக அப்படின்னா வாழும் போதே விடுதலை பெற்றவனாக வாழும் ஒரு யோகிக்கு இவ்வுலகில் எந்த கடமைகளும் இல்லை, அவனது இதயத்தில் பற்றுதல்களும் இல்லை, அவனது வாழ்க்கை அவனது ஈடுபாடின்றியே தானாக நகர்கிறது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லைன். சரியா? இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, ஜீவன் முக்தன் யார்? விடுதலை பெற்றவன். முக்தி அப்படின்னா விடுதலைன்னு அர்த்தம். சரியா? ஜீவன் அப்படிங்கிறது என்னது? ஒரு மனிதனை ஜீவன் அல்லது எல்லா உயிரினங்களையும் ஜீவன் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். சரியா? சரி, இப்போ நாம் எல்லாமே வந்து இந்த உலகத்தை உண்மை என்று நம்பினால் அறியாமை என்னட்டும், இது மாயைன்னு நம்பிட்டா இது வந்து ஞானம் அப்படின்ட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? சோ இன்னைக்கு குட் மார்னிங் மெசேஜ் கூட நான் என்ன நினைச்சிருந்தேன் அப்படின்னா, அறிவு அறியாமை என்ற இந்த இரண்டு விஷயங்கள் மாயையை உண்மை என்று நம்புபவனுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா இந்த அறிவும் கிடையாது அறியாமையும் கிடையாது உனக்குள்ள. ஏன்னா நீ பிரம்மமாக சுத்த சித்தமாக பிரம்மானந்தமாக சுயம் விட்டு சுய பிரகாசமாக ஒளிந்து கொண்டே இருக்கின்ற. அப்படி இருக்கிற உனக்கு வந்து அறிவில்லை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. சரியா? ஆனா இப்ப மாயையின் தொடர்புக்குள்ள வரும்போது நம்ம வந்து ஒரு கேரக்டர் பண்றோம். ஜீவன்கிறது ஒரு கேரக்டர். எக்கச்சக்கமான லட்சக்கணக்கான கேரக்டர் உண்டாயிருக்கு. அந்த லட்சக்கணக்கான கேரக்டர்ல நம்ம வந்து ஒரு நல்ல கேரக்டர், சத்வ ரஜ தமோ குணங்களுக்கு ஏற்ப நிறைய கேரக்டரைசேஷனும் நமக்கு இருக்கு. இந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல நான் செஞ்சே ஆகணும், நான் செய்ய முடியாம போயிடுச்சுன்னா நான் வேற யாரு பண்றது அப்படிங்கிற ஃபீலிங், இது எல்லாமே இதுக்குள்ள வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மாயையில ஒரு அழகான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு விஷயம், எல்லாமே நம்ம பண்ணதுதான். நான் தானே பிரம்மம் தானே மாயையா இருக்கு. பிரம்மம் தான் மாயையாக இருக்கிறது எனும்போது அந்த பிரம்மம் அப்படின்னா நான் தான் பிரம்மம் இல்லையா? நானே மாயையாக இருக்கின்றேன். மாயையா விரியும் போதே செம்மையான ஒரு செட்டப்போடு தான் நான் வந்து விரிஞ்சிருக்கேன். அது என்னன்னா ஈஸ்வர மாயா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரன்ற ஒரு கான்செப்டோட தான் நான் விரிஞ்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் ஜீவன் அப்படிங்கிற வேஷம். அப்படின்னா என்ன? ஈஸ்வரா அப்படிங்கிறது கம்ப்ளீட் கண்ட்ரோலர் ஆஃப் தி கேம். மாயான விளையாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விளையாட்டுடைய ஒரு கம்ப்ளீட் கண்ட்ரோலர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஈஸ்வரன். அப்ப இந்த ஈஸ்வரான்ற ஒரு கான்செப்டோட தான் நம்ம வந்து உள்ள விளையாட வந்திருக்கோம். கம்ப்ளீட் கண்ட்ரோலர்னா யாரு? முழுக்க இந்த கேமை வந்து நடத்துறவரே அவர் தான். அப்போ எதை பேஸ் பண்ணி நடத்துறாரு அப்படின்னு கேட்டா, உங்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில அந்த ஆக்ஷனுடைய முழு பொறுப்பாளி அந்த கண்ணனாக மாறிவிடுகின்றான். இப்ப நான் நினைக்கிறது எதுவுமே நடக்காதானா? நீ நினைக்கிறது தான் நடக்கும். ஆனா நீ நினைக்கிறது அப்படிங்கிறது இறைவனின் கட்டுப்பாடோட இறைவனின் அனுமதியோடு நடக்கும்.
ஏன்னா நீ ஒண்ணு நினைக்கிற, எதிராளி ஒண்ணு நினைக்கிறான். இந்த ரெண்டையுமே வந்து எதிரும் புதிரமாக இருக்கும்போது அதை கட்டுக்கோப்பா நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த ஆக்ஷன் பொறுப்புங்கிறத கம்ப்ளீட் கண்ட்ரோலரான இந்த சென்ட்ரல் ஒரு டீம் மாதிரி இந்த கண்ணன் எடுத்துக்கிறாங்க. இந்த கான்செப்ட் புரியாதனால நான் சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். சரியா? ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப இது வெறும் மாயா, இது வெறும் விளையாட்டுன்னு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, இந்த விளையாட்டை விட்டு நீ கணமே கூட நிப்பாட்ட முடியும். விளையாட்டு வெளியே வர முடியும். ஏன்னா உன் எண்ணங்களை ஸ்டாப் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னா, அடுத்து நான் எதுவுமே பண்ண போறது இல்லைன்னு நீ முடிவு பண்ணிட்ட அப்படின்னா, எனக்கு எந்த ஆசையுமே இல்லை அப்படின்னா, ஏன்னா ஆசை இருக்கிற வரைக்கும் தான் கடமை இருக்கும்னு நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். ஆசை இல்லாதவனுக்கு கடமையிலே கிடையாதுங்க. அப்ப ஏற்கனவே நீ போட்டு வச்ச அந்த ஆசையினாலதான் இப்பயும் கடமை வந்துட்டு இருக்கு, இனிமேலும் வரப்போகுது. இப்ப நீ ஆசையை ஸ்டாப் பண்ணிட்டானாலே உனக்கு கடமை வராது. சரிங்க, இப்ப நான் ஆசையை ஸ்டாப் பண்ணிட்டேன்னா எனக்கு கடமை வராது. சரி, ஏற்கனவே எக்கச்சக்கமான ஆசையை போட்டு வச்சுட்டு வந்திருக்கேனே, அந்த கடமைகளை நான் பண்ணித்தானே ஆகணும். இந்த கல்யாணம் ஆனவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஏங்க நான் கல்யாணத்தை பண்ணிட்டேங்க, கடைசி வரைக்கும் நான் வாழ்வேன் கூடன்னு சொல்லிட்டேங்க, எனக்கு குழந்தை இருக்குங்க, இவங்க எல்லாம் கரையேற்றணும்ல. அப்ப ஆசை இருந்துச்சுல்ல, அந்த ஆசைக்கு கடமை வந்து தொலைச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஆசை இல்லைன்னு அந்த கடமை போயிடுமா அப்படிங்கிற அந்த டவுட்டுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இங்க சொல்றாரு. இப்போ உனக்கு ஆசை இல்லைன்னா இப்பவே உனக்கு கடமை போயிடும். அது எப்படி போகும்? நம்ம போட்டு வச்ச ஆசைகள்லாம் நிறைவேற்றணும்ல. எப்ப உனக்கு எப்ப ஆசை போயிடுச்சோ அப்பவே உனக்கு கடமை போயிடுச்சுன்னு அர்த்தம். அது எப்படி அப்படின்னா, இப்போ நான் அனைத்தையும் நான் இறைவனிடம் சமர்ப்பணித்து விட்டேன். இறைவா, அனைத்தும் நீ என்ற அந்த தத்துவத்தை உணர்ந்து விட்டேன். நீதான் எங்களை எல்லாத்தையும் ஆட்டிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. இனிமே நான் ஆட்டுறேன் நீ நினைச்சு நான் லோட் ஆனதுதான் மிச்சம். இனிமே நான் என்ற எண்ணத்தை நான் விட்டுவிட போகின்றேன், நீ என்ன வேணா பண்ணிக்கோ என்று இறைவனிடம் ஒப்படைத்து விடுகின்றான். அப்ப இறைவனிடம் ஒப்படைத்து விடும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன வேணா நடக்கலாம். லைக் உன்னை டோட்டலாவே எந்த உன்னுடைய குடும்ப கடைகள் எல்லாம் விட்டு தூக்கிட்டு போயிட்டு இந்த உடம்பை வச்சு வேற ஏதாவது வேலை செய்ய வைக்கலாம். அல்லது உன் குடும்ப கடமைகளையும் இந்த உடம்பை வச்சு அவன் செய்ய வைக்கலாம். ஆனா செய்யறது நீயா இருக்க மாட்டேங்கிறதாங்க பியூட்டி. எப்ப நீங்க எண்ணங்களை ஸ்டாப் பண்ணிட்டீங்களோ, நான் யூஸ் பண்றதுலன்னு முடிவு பண்ணிட்டீங்களோ, உங்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தை ஆட்டோமேட்டிக்கா இந்த உடம்பை எப்பயுமே இந்த உடம்பை இயக்குறது கண்ணன் தான், அது ஒன்றும் டவுட்டே இல்லை. ஆனா எப்ப இந்த சரணாகதியும் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த உடம்பை முழுக்க அவனே இயக்குபவனாக மாறிவிடுகின்றான். அதாவது எண்ணம் நீங்கள் செயல் அவன் அப்படின்னு நம்ம சொன்னோம். எண்ணத்தை நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு எண்ணத்தையும் அவன்கிட்டயே ஒப்படைக்கும் போது எண்ணமும் அவனே செயலும் அவனே. அதாவது நீங்க என்ன அடுத்து செய்யணும் அப்படிங்கிற அந்த திங்கிங்கும் அவனே செயலும் அவனே. முழுக்க அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம போயிடுறோம். இப்போ நான் என்ன செய்யப்பேன், அடுத்து நான் என்ன ஆக போறேன், நான் திங்க் பண்ண மாட்டேன். அடுத்து நான் என்ன ஆகணும்னு அவன் நினைக்கிறானோ அவன் ஆக்கிட்டு போகட்டும் என்று எனக்கு சிந்தனையும் கிடையாது செயலும் கிடையாது என்ற ரேஞ்சுக்கு நம்ம மாறிவிடுகின்றோம் என்ற தத்துவத்தை நாம் உணர வேண்டும். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த ஸ்லோகத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா கடைசி வரையில் அவர் சிம்பிளா என்ன சொல்லிட்டாரு, வாழ்க்கை அவனது ஈடுபாடின்றியே தானாக நகர்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவனது ஈடுபாடு இருக்காது. அவன் எதை செய்யணும்னு நினைக்க மாட்டான், செய்யக்கூடாதுன்னு நினைக்க மாட்டான், அவன் எதுவுமே நினைக்க மாட்டான். அவன் எதுவுமே நினைக்கலன்னா கூட his body will function automatically, தானாக நகர்கிறது. அண்டர்லைன் தட் வேர்ட். சரியா? his life proceeds without him, அவன் இல்லாமலேயே அவன் வாழ்க்கை நகர்கிறதுன்னு ஆங்கிலத்துல இருந்து அழகா போட்டிருக்கு. சரியா? அவனது ஈடுபாடின்றியே என்றதை விட அவன் இல்லாமலேயே அவன் வாழ்க்கை நகரும். அதே எப்படி அவன் இல்லாம வாழ்க்கை நகரும்? தட்ஸ் தி பியூட்டி ஆஃப் கிருஷ்ணா. சரியா? ஈஸ்வரா அப்படிங்கிற கான்செப்டோட பியூட்டியா இருந்தான். சரி, அப்படி நீங்க நடந்துக்கணும்னா உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படிங்கிறது அப்படியே ரிவர்ஸ்ல போங்க, ஈஸியா புரியும். கடமைகள் உங்களுக்கு இருக்கக்கூடாது. கடமைகள் எப்ப இல்லாம போகும்? அவனது இதயத்தில் பற்றுதல்கள் இல்லாம போகும்போது. அப்படியே ரிவர்ஸ்ல போனீங்கன்னா ரொம்ப ஈஸியா புரியுது பாருங்க. சோ உன் வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா நீ இல்லாம உன் வாழ்க்கை நடக்கணும்னா, நானே இல்லாம என் வாழ்க்கை நடக்குமா? ஆமா நடக்கும். எப்போ? உனக்கு ஆசைங்கிறது சுத்தமா இதயத்துல இல்லாம போனா. ஆசை சுத்தமா இல்லாம போச்சுன்னா என்ன ஆகும்? கடமைகள் இல்லாம போயிடும். உலகில் எந்த கடமைகளும் இல்லை. அப்போ உனக்கு பேர் ஜீவன் முக்தன். அப்படியே ரிவர்ஸ்ல போனா எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு புரியுதா பாருங்க. சோ ஜீவன் முக்தனாக வாழும் யோகிக்கு உலகில் எந்த கடமைகளும் இல்லை, அவனது இதயத்தில் பற்றுதல்களும் இல்லை, அவனது வாழ்க்கை அவனது ஈடுபாடின்றியே தானாக நகர்கிறது. சோ இஃப் யூ ரியலி வாண்டட் ஜீவன் முக்தா, நீ என்ன செய்யணும் அப்படின்னா, ஜஸ்ட் நீ அவன்கிட்ட கண்ணன்ட்ட சரண்டர் ஆயிட்ட அப்படின்னு சொன்னா உன் வாழ்க்கை நீ இல்லாமலே நகரும். அப்படி நகரணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ ஆசை இல்லாம இருக்கணும், உனக்கு கடமைகள் அற்று போகணும், நீ ஜீவன் முக்தனாக இருக்கணும்.
என்கின்ற மாதிரி நீங்கள் இதை புரிந்து கொண்டால் ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? சரணாகதியான பக்தனுக்கும் அதேதான் நீங்க சொல்றீங்கல்ல, நான் செய்கிறேன் அப்படிங்கக்கூடிய அந்த கடமைகளோட பண்றது வந்து இயற்கை கிட்டேயோ இல்ல இறைவன் கிட்டேயோ வந்து சரணாகதி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கடமைகள் எதுவுமே இல்லாம போயிடுது. அது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் ஆயிடுது. இப்ப சூரியன் வந்து சூரியனாலதான் உலக வியாபாரம் நடக்குது அப்படின்னா சூரியன் வந்து என்னாலதான் ஒளி, நான் தான் ஒளி தர்றேன் அப்படின்னு சொல்லாது. அது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸா எப்படி இருக்கும்? இப்போ காத்து வந்து வீசுது அப்படின்னா இயல்பா வீசுது, நான் வீசுறேன் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அது மாதிரி வந்து பூர்ணமான அந்த ஞானியானவனுடைய செயல்கள் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் ப்ராசஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. கண்டிப்பா இயற்கை மட்டுமல்ல, ஆக்சுவலா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்குது, நமக்கு தெரியல. அதான் பெரிய பியூட்டி. இப்போ நீங்க ஒரு சயின்டிஸ்ட் எடுத்துக்கோங்க, எல்லா கிரியேஷன்ஸுமே எடுத்துக்கோங்க, ஐடியாஸ்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா தான் ஃப்ளோ ஆகணும். நான் மண்டே உடச்சு நான் கசைக்கெல்லாம் கொண்டு வரலங்க. நம்மளாம் நினைச்சுக்கிறோம் ஐடியா வரும்போதெல்லாம் நான் கசைக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு. எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் நேச்சுரலி அண்ட் ஆட்டோமேட்டிக்லாம், எல்லாமே தானாதான் நடக்குது. ஆனால் இறைவன் செய்ததை நாமளா வந்து முறுக்கிக்கிறோமே தவிர உண்மையில எல்லாருக்குமே அது தானாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதை உணர்ந்தவன் ஞானி, உணராதவன் அக்ஞானன் கூட சொல்லிட்டு போகலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் போவோம். For the great soul who abides beyond desire, where is illusion? Where is the universe? Where is meditation on that? Where even is liberation from them? அல்டிமேட்லி இந்த ஆசைன்னு ஒண்ணு வச்சுதாங்க எல்லாமே இருக்கு. ஆசைகளுக்கு அப்பால் நிலை பெற்றிருக்கும் மகாத்மாவிற்கு மாயை எங்கே, பிரபஞ்சம் எங்கே, அந்த பரம்பொருளை பற்றிய தியானம் எங்கே, அல்லது அவற்றிலிருந்து விடுதலை தான் எங்கே என்று அற்புதமாக ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கின்றார். ஃபர்ஸ்ட் இது கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. பட் நீங்க ஆசைகளுக்கு அப்பால் நிலை பெற்றிருக்கும் மகாத்மான்னு சொல்லிட்டீங்க இல்லைங்க, எங்களுக்கு எப்படிங்க ஆசை இல்லாம போகும்? ஆசைங்கிறது பேசிக் நீட்ஸ் ஒரு ஆசைன்னு இருக்கு இல்லைங்க. வயிற்று குழப்புக்காவது என்னத்தையாவது நாங்க சாப்பிடணும் இல்ல, வியாதி வந்தா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் இல்ல, பேசிக் நீட்ஸ்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்க. எப்படிங்க ஆசையே இல்லாமல்லாம் இருக்க முடியுமாங்க என்ற சந்தேகம் நமக்கு வந்து விடுகிறது. ரிவர்ஸ்ல போனா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஆசைகளுக்கு அப்பால் நிலை பெற்றிருக்கும் மகாத்மாவிற்கு மாயை எங்கே? எப்படியே உள்டாவ போடுங்க. இவ்வுலகம் மாயை என்று உணர்ந்த ஞானிக்கு ஆசைகள் எப்படி வரும்? அப்படி கூட சொல்லலாம்ல. இந்த பிரபஞ்சம் என்பது வெறும் மாயை என்று உணர்ந்தவனுக்கு ஆசைகள் எப்படி வரும்? பிரபஞ்சமும் இல்லவே இல்லை என்று உணர்ந்தவனுக்கு ஆசைகள் எப்படி வரும்? பிரபஞ்சமே இல்லை என்றான பிறகு, ஆசைகளே இல்லை என்றான பிறகு, ஆசையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற பரம்பொருளை பற்றிய தியானம் எதற்கு? அப்படின்னுட்டு கூட நம்ம ரிவர்ஸ்ல ஈஸியா போயிட்டு நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ திரும்ப திரும்ப நான் ஒரே விஷயத்தை வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கேன். Unless you don't understand the world is Maya, it is impossible to eradicate the desire அப்படிங்கிறது தான். ஆசையை தூக்குன்னு எல்லா கிரந்தமும் வலியுறுத்துது, எல்லா வேதமும் வலியுறுத்திட்டு இருக்கு. ஆசையை எப்படிங்க தூக்க முடியும் அப்படின்னா, நம்ம எத்தனையோ வழிகள் நம்ம சொல்லியிருக்கோம் ஆசையை தூக்குறதுக்கு. ஆனா மிகச்சிறந்த வழி, 100% ஃபுல் ப்ரூஃபிங் மெத்தட் என்று சொல்லப்படுகின்ற வழின்னா இந்த உலகத்தை அப்பட்டமாக உள்ளதை உள்ளவாறு புரிந்து கொள்வது. அப்படி என்னதை புரிஞ்சுக்க போறீங்கன்னா, இந்த உலகம் மாயாங்கிறது ஒவ்வொரு நொடியின் அனுபவமாக இருக்கின்றது. ஆனால் அது ஏனோ உணரத்தான் மனது மறுக்கிறது. சோ மனம் அதை உணர வேண்டும். அடுத்த நொடி உனக்கு இந்த ஆசையிலிருந்து விடுதலை கிடைக்கும். அது ஏன் புரியல அப்படின்னு தான் நமக்கு தெரியல. எங்க எதுங்க இங்க நிலைச்சிருக்கு? ஏங்க ஆசை? ஏதாவது நிலையா இருந்தா தானங்க அதுக்கு மேல ஆசைப்பட முடியும். பட் when it is nothing is stationary here, when stable here, எதுவுமே நிலையா இல்லை அப்படின்னா அது மேல நீ ஆசைப்பட்டு என்ன பிரயோஜனம் ஆக போகுது? ஃபர்ஸ்ட் நீ நிலையா இருக்கியா? நீ எதை நினைச்சிட்டு இருக்க? இந்த பாடியை நினைச்சிட்டு இருக்க, இந்த மனசை நினைச்சிட்டு இருக்க, இந்த புத்தியை நினைச்சிட்டு இருக்க, அது எங்கதான் நிலையா இருக்கு? நீ ஆசைப்பட்டது கை கிடைச்சதே இல்லையோ, உன் ஆசை ஷிஃப்ட் ஆயிடுதான். என்ன கூத்து பாருங்களேன். நீ கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு அந்த ஆசைப்பட்டது கைக்கு கிடைச்சதே இல்லையோ, ஆசை மாறி போயிடுது. அப்ப இதுவே மாறி போயிட்டு இருக்க. இப்ப இதுவும் மாறிட்டு இருக்கு. சரி, அந்த ஆசைப்பட்ட பொருள் கிடைச்சிருச்சு, ஒருவேளை எனக்கு மாறாதுங்க, என் ஆசையெல்லாம் மாறாதுங்க, என் ஆசை கடைசி வரைக்கும் அதுலயே வச்சிருப்பேங்க, ப்ளீஸுங்க எனக்கு அதை கொடுங்க. சரி, கொடுத்துட்டேன். அந்த பொருள் மாறிடும்ல. டிவியா இருந்தாலும் 4 நாள் கழிச்சு ரிப்பேர் ஆகத்தானே போகுது. மனுஷனா இருந்தா அவன் மாறிடுவான்ல. நான் மாறலைன்னாலும் அவன் மாறிடுவான், அவன் மாறலைன்னாலும் நான் மாறிடுவேன். ஆக மொத்தத்துல மாறிக்கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் எப்படித்தான் ஆசை வருகிறதோ தெரியவில்லையே என்றுதான் நமக்கு கேட்க தோன்று. புரியுதா?
ஸோ தேர்ஃபோர் ரொம்ப ஈஸியா சொல்லிட்டாரு, ஆசைக்கு அப்பால் போயிட்டா மாயை எங்கே, பிரபஞ்சம் எங்கே, அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. மாயை, பிரபஞ்சம் மாயை என்பதை தெளிவாக உணர்ந்தால் ஆசை இருக்காதுன்னு நான் சொல்ல வரேன். எப்ப பிரபஞ்சம் மாயைன்னு புரிஞ்சிருச்சோ அப்ப ஆசை எப்படி வரும்? உண்மையானதாக வரும். சோ ஆசையே இல்லைன்னா பரம்பரையை பற்றிய தியானம் தேவையில்லை, விடுதலை என்ற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அல்டிமேட்லி எல்லாத்துக்குமே நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது பிரபஞ்சம் மாயா, இது நிரந்தரமா அல்ல. இந்த ஒரு விஷயம் நம்ம மனதில் ஆழமா பதிஞ்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆசை வரப்போறது இல்லை. ஆசை வரப்போறது இல்லைன்னா நீங்க தியானம் அப்படிங்கிறத பண்ணி உங்க மனசை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஆட்டோமேட்டிக்கா விடுதலையா தான் இருப்பீங்க. ஸோ என்பதெல்லாம் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸா வந்துடுது. ஸோ இதை பத்தி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் தி வேர்ல்ட் இஸ் மாயா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை எப்படியோ புரிஞ்சுக்கோங்க. இல்லை நம்ம நிறைய ஒவ்வொரு நாளும் டிஸ்கஸ் பண்ணுவோம், தப்பு இல்லை. கொஸ்டின்ஸ் கேளுங்க, ஐ எம் ரெடி ஃபார் டு ஆன்சர் தட். இல்லை இந்த உலகம் உண்மைதான், அது எப்படி, இது எப்படி நீங்க மாயா மாயான்னு சொல்லுவீங்கன்னா சண்டை போட முடிஞ்சா சண்டை போடுவோம். பட் அல்டிமேட்லி நம்ம புரிஞ்சு ஆகணும், இந்த உலகம் மாயா மாயான்னு என்னமோ நினைச்சிடாதீங்க, இல்லவே இல்லைங்கிற. நான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்ல, பேசிட்டு இருக்கிற மாதிரி தோணுது, உண்மையில நான் பேசவும் இல்லை. நீங்க கேட்டுட்டு இருக்கிற மாதிரி தோணுது, நீங்க கேட்கவும் இல்லை. நான் பேசவும் இல்லை, நீங்க கேட்கவும் இல்லை, இங்க எதுவுமே இல்லைங்க, எல்லாமே இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஏங்க பட்டமா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு இருக்கிற ஒரு உண்மையை போயிட்டு இப்படி இல்லை இல்லைன்னு போன்ட்டையா போய் சொல்றீங்கன்னா சொல்லக்கூடாது. நம்ம கனவு எக்ஸாம்பிள் காட்டுறோம், கற்பனை எக்ஸாம்பிள் காட்டுறோம். இட்ஸ் ஆல் த மேஜிக் ஆஃப் தாட்ஸுங்க. எண்ணங்களின் பின்னல்கள் தான் இப்படி நமக்குள்ள ஒரு அனுபவங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. எண்ணங்கள் மறைந்த அல்லது இல்லாத அந்த கணத்தில் உனக்கு என்ன அனுபவம் இருந்தது? இந்த உலக அனுபவம் இருந்ததா? டீப் ஸ்லீப்ல உலக அனுபவம் இருக்கா? அப்ப எண்ணங்கள் இருக்கின்ற வரைதான் இந்த அனுபவம் இருக்குன்னு சொல்லும் போதே அது எண்ணங்களால் தோற்றம், வெறும் தோற்றம் தானே. எண்ணத்திற்கு ஏற்றார் போல் இந்த உலக வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கின்றது என்பதுதானே அர்த்தம். இதை எப்படி புரிந்து கொண்டாலும் சரி, புரிந்துதான் ஆக வேண்டும். சோ தேர்ஃபோர் இதுதான் உண்மை. வாழ்க்கை என்பது கனவை போல் அல்லது கற்பனை உலகத்தை போல். கற்பனை உலகம் புரியல என்னாலும் கனவு புரிஞ்சுதானே ஆகணும். கனவுல we are experiencing too many things, but பிரத்யட்சமா எங்க அனுபவிச்சுட்டு இருக்கு, அதை போய் பொய்யன்றீங்க. நான் கனவுல கூட தான் அனுபவிச்சுட்டு இருந்தேன், பிரத்யட்சமா அனுபவிச்சிருந்தேன், ஆவுன்னு கத்துன. பட் பொய்ன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறியா இல்லையா? உன் ஒருவனின் எண்ணத்தில் இருந்து உருவான உலகம் தான் அதுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமா இல்லையா? இந்த சேம் திங் தானே எல்லா ஞானிகளும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. டே, அந்த கனவு எப்படியோ அப்படிதான்டா உன் எண்ணத்திலிருந்து உருவானது தாண்டா இந்த நிஜ உலகம். இதை ஏன்டா நீ புரிஞ்சுக்க மாட்டேன்ற, இதைத்தானே திரும்ப திரும்ப அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அதை புரிந்து கொண்டால் இந்த ஸ்லோகத்துக்கான விளக்கம் மிக சுலபமாக புரிந்து கொள்ளும். அல்டிமேட்லி ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட் தி வேர்ல்ட் இஸ் மாயா. அவ்வளவுதான். ஆசைக்கு அப்பால் நிலை பெற்றிருக்கும் மகாத்மாவிற்கு மாயை எங்கே, பிரபஞ்சம் எங்கே, அந்த பரம்பொருளை பற்றிய தியானம் எங்கே, அல்லது அவற்றிலிருந்து விடுதலை தான் எங்கே என்பதற்கு எனக்கு தெரிந்த விளக்கம் இதுவே. நான் எனக்கு சித்தர் பாட்டு தோணுது. இந்த ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கால் உன்னிலிருந்து எனக்குள்ளேயே இருக்கக்கூடியதை நான் வெளியில தேடி அலைஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மாயை உண்மைன்னு நினைக்கும் போது என்னைய நானே வெளியில தான் தேடிட்டு இருக்க முடியும். எப்போ தேடுறது என்னைய தான் நான் தேடிட்டு இருக்கேனா அப்படிங்கறது உணர்ந்துட்டா தேடுறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. இப்போ கயிறு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கும்போது அங்க பாம்பு, அதாவது இருட்டுல பாம்பு அப்படிங்கிறது தோணாது. ஸோ கயிறே தான் ஒரு தோற்ற மாத்திரமா இங்க பாம்பா சும்மா நாச்சுக்கும் விளையாடுது அப்படிங்கிற அந்த அந்த இது தோணும். கரெக்டா சொல்றேன் நான் தெரியல. இந்த ஸ்லோகத்துக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல. மெயினா ஆசை இல்லாம இருக்கிறது அப்படிங்கறதுதான் குறிப்பிட்டு காட்டியிருக்காரு. அது இங்க எங்கே எங்கே அப்படின்னு சொல்லி போகுது இல்ல, நான் அதனால அந்த பாட்டு ஞாபகம் இருந்துச்சு. சரி, ஓகே, மேட்ச் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. எல்லாம் எனக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கும் போது வெளியில எதுவுமே தேடுறதுக்கு இல்ல. கயிறு பாம்பா தெரியுதுன்னா அங்க பாம்பு அப்படிங்கறதே இல்லவே இல்லை அப்படிங்கும்போது இருக்கிறது கயிறு தான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம வெளியில எதையுமே தேட வேண்டியது இல்லை இல்ல அப்படின்னு. அடுத்து ரொம்ப சூப்பரா இருக்குமா. He who sees the world may try to renounce it, but what can the desireless one do? He sees there is nothing to see. பயங்கரமா சொல்லியிருக்காருமா. என்னன்னா, உலகை காண்பவன் அதை துறக்க முயலலாம். ஏன்னா இன்னைக்கு மெடிடேஷன்ங்கிற பேர்ல அல்லது இந்த துறவுங்கிற பேர்ல
இந்த ஆசையை கட்டுப்படுத்துறங்கிற பேர்ல யோக பயிற்சி, ஞான பயிற்சிங்கிற பேர்ல இந்த உலகை காண்பவன் அதை துறக்க முயலலாம். ஆனால் ஆசையற்றவன் என்ன செய்ய முடியும் பாவம், காண்பதற்கு அங்கே ஒன்றுமே இல்லையே என்பதை அவன் காண்கிறான். சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு ஓவி. அதாவதுங்க, தி மொமெண்ட் when you go to desireless, அதாவது உன் மனதிலிருந்து ஆசைகள் நீங்கிய மறுகணம் எண்ணங்களும் சேர்ந்து நீங்குகிறதுன்னு டைரக்டா போட்டிருக்காரு. நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, எண்ணங்கள் இருக்கட்டும் ஆனால் விருப்பு வெறுப்பு மட்டும் இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம் பொதுவா. ஆனா ஆசையற்ற மொமெண்ட் அங்க உலகமே இல்லைங்கிறாரு. ஏன் இல்லைன்னு சொல்றாருன்னா, ஆசையற்ற மொமெண்ட் அங்க உலகம் இருந்தாலும் அந்த மாயான்ற அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருக்கு. இந்த விருப்பும் வெறுப்பும் ஈகோவும் தான் இந்த உலகத்தை உண்மையை நம்ப வச்சு உன்னை கழுத்துறதுட்டு இருக்கு அப்படிங்கிறது தானுங்க உண்மை. அப்ப என்ன சொல்றாருன்னா, காண்பதற்கு அங்கே ஒன்றுமே இல்லை என்பதை அவன் காண்கின்றான். இந்த மாயையே அந்த ஞானி எப்படி பார்ப்பான் அப்படின்னு சொன்னா, பொய்யா தெரியுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னு இருக்கான்னு கேட்டா இல்லவே இல்லை. சோ எதுவுமே இல்லை, அங்க காண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனாலும் தெரியுது அப்படின்னு நம்ம சொல்றான். அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இங்க அவர் அந்த தோற்றமாக தெரியுது அப்படிங்கிற பாயிண்ட் கூட கொண்டு வரல. ரொம்ப அழகா சிம்பிளா என்ன சொல்லிட்டாருன்னா, ஆசை மட்டும் உனக்கு இல்லைன்னா உனக்கு எண்ணங்களே இருக்காதுன்னு டைரக்டா சொல்லிட்டாரு. ஏன்னா காண்பதற்கு ஒண்ணுமே இருக்காதுன்னா எப்ப இருக்காம போகும்? ஆசை இருக்கிற வரைக்கும் காண்பதற்கு உனக்கு இருந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா ஆசை இருக்கிற வரைக்கும் எண்ணங்கள் இருக்கும், எண்ணங்கள் இருக்கிற வரைக்கும் உலகம் இருக்கும். இதுதானே பேசிக் லாஜிக்கு. ஆனா இவர் என்ன சொல்லிட்டாரு, ஆசை எப்ப போகுதோ அப்ப காண்பதற்கு ஒண்ணும் இருக்காதுங்கிறாரு. ஆசை அப்படின்னா ஆசை போன அடுத்த செகண்ட் எண்ணங்களும் சேர்ந்து காணாமல் போய்விடுங்கிறது இன்டைரக்டா சூசகமா சுட்டி காட்டுறாரு. எண்ணங்கள் இல்லாதவனுக்கு மட்டும்தான் காண்பதற்கு அங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா ஒண்ணு சொல்றாரு பாருங்க, எடுத்தவனே உலகை காண்பவன் அதை துறக்க முயலலாம். ஆசை இருப்பவன் ஆசையை துறக்க முயற்சி பண்ணிக்கோ. ஆனா ஆசையே இல்லாதவனுக்கு உலகமே இருக்காது, அப்புறம் எதை பாக்குறதுக்கு ஒண்ணு இல்லைன்னா அதை எதை துறக்கிறதுக்கு? உலகமே இல்லைன்னா எப்படி எதுக்கு துறக்கணும் என்ற ரேஞ்சில மிக அற்புதமாக இந்த ஓவியம் அமைஞ்சிருக்கிறது. சோ இதுல என்ன ஆழமா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்தை நீ உண்மைன்னு நீ நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் நீ கண்டிப்பா இந்த மாயையை கடக்கணும், நீ தியானம் பண்ணணும், நீ ஆசையை விட்டு போகணும், புலனை அடக்கணும், மனசை அடக்கணும், இப்படி நம்ம எக்கச்சக்கமான பயிற்சிகள் நம்ம சொல்றது உண்டு இல்லையா? இது எல்லாம் யாருக்குன்னா, இந்த உலகத்தை உண்மைன்னு நம்பி அதை பாக்குறவனுக்கு, இந்த உலகத்துல நடக்கிற விஷயத்த உண்மைன்னு நினைக்கிறவனுக்கு, இந்த உலகத்தை பாக்குறவனுக்குன்னு அவர் சொல்லிட்டாரு. உண்மைன்னு பாக்குறவனுக்குன்னு கூட சொல்லலைங்க, அவர் சிம்பிளா சொல்லிட்டாரு, உலக காண்பவனுக்கு அப்படின்னே சொல்லிட்டாரு. அப்போ இந்த உலகத்தை நான் இன்டைரக்டா அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இந்த உலகத்தை உண்மை என்று நம்பியவனுக்கு. நான் அப்படி தானங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஏதாவது ஒரு லாஸ் ஆயிடுச்சுன்னா ஐயோ நிஜமாவே லாஸ் ஆயிடுச்சுங்கிறான். உலகமே இல்லை அப்படின்னா லாஸும் இல்லை, எல்லாமே சும்மா மாயான்னு அவனுக்கு புரிஞ்சுக்க தெரியலையே. ஒரு நோய் வந்துருச்சுன்னா ஐயோ அம்மா அப்படிங்கிறான். எல்லாமே மாறிட்டு தான் இருக்கு, எல்லாமே செத்துக்கிட்டு தான் இருக்கான், பிறந்தவயமா வாழ போறது இல்லைன்னு எல்லாருக்கும் எல்லாமே தெரியுங்க. பட் ஸ்டில் why are we crying நமக்கு தெரியும். நல்லா யோசிச்சு பாருங்க, எல்லாரும் கஷ்டப்படுறான். ஏன் கஷ்டப்படுறான்? He believes that it is going to be permanent for him. இது அப்படியே அவனுக்கு இருக்கும் அப்படின்னு நம்புறான். எல்லாமே மாறிட்டு, நல்லதும் சரி கெட்டதும் சரி எல்லாமே மாறிட்டு இருக்கு, அது காணாம போயிட்டு இருக்கு. ஆனாலும் இதையோ நம்பி நான் சாதிச்சிருவேன், அதை சாதிச்சிருவேன், இதை சாதிச்சிருவேன்னு சொல்லிட்டு நம்ம நம்புறோம். நடக்கிறதெல்லாம் உண்மை நம்புறதுனாலதான் நமக்கு கஷ்டங்கிறதே ஒண்ணு வருது. சினிமாவை பார்க்கும் போதே நம்மளால பொய்ன்னு பார்க்க முடியல, அப்புறம் இந்த உலகத்தை இப்போ இங்கிருந்து பொய்யும் பார்க்கறது. சோ உலகை காண்பவன் தான் இந்த பயிற்சிகள் செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காரு. அப்போ இவருடைய அந்த அத்வைத சித்தாந்தத்துல என்னென்ன பயிற்சியை பண்ணக்கூடாது, துறக்க முயலலாம், துறக்க முயலாதே அப்படிங்கிறது. எதை துறக்க முயலணும்? உலகத்தை உண்மையான காண்கிறவன் தானடா துறக்க முயலணும். உலகமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, அப்புறம் உலகம் இல்லாத உலகத்துல போய் நீ என்னத்தை துறக்க போற? சோ உலகம் இல்லை என்று உணர வேண்டும் என்பதுதான் அவருக்கு ஆசை. அப்படி உலகம் இல்லை என்று உணர்வதற்கு என்ன செய்ய வேண்டும்னா, ஆசையற்று போக வேண்டும்னு சிம்பிளா அவர் பாட்டு சொல்லிட்டாரு. சரியா? The moment when you are relieved from desires, அதாவது ஆசைங்கிறது இல்லாம போன செகண்ட்ல உலகம் இல்லாம போயிடும். உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா அட்லீஸ்ட் உலகம் மாயையாக தோன்றும், உலகம் உண்மை என்ற நம்பிக்கை போய்விடும். எப்போ அந்த நம்பிக்கை போயிடுச்சோ, உலக நம்பிக்கை உண்மை என்ற நம்பிக்கை போயிடுச்சோ, அப்பவே உங்களுக்கு இங்க துறக்கணும்னு எதுவுமே அவசியம் இல்லை. இந்த லீலை புரிவதற்காக தான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறீர்கள். இது மாயான்னு புரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கீங்க, இங்க துறக்கிறதுக்காக வந்திருக்கீங்க.
அப்ப பண்ணுங்க. இந்த மாயான்னு புரிஞ்சுக்கிட்டு எத்தனை லீல வேணா பண்ணிட்டு போங்க. என்ன நடந்தாலும் மாயான்னு புரிஞ்சுக்கிட்டு அதையும் சந்தோஷமா எடுத்துட்டு போங்க. வெற்றி, தோல்வி, புகழ், இகழ் என்ற அத்தனை இரட்டைகளிலும் ஆனந்தமாக உங்களால் வாழ முடிஞ்சது அப்படின்னு சொன்னாலும் நீங்க இந்த உலகத்தை பார்க்கலன்னு தான் அர்த்தம். என்னப்பா பார்க்கலன்னு சொல்றேன்னா உண்மையாக பார்க்கலன்னு அர்த்தம். உண்மையா பார்த்தா அப்புறம் வெற்றியில கண்டிப்பா சந்தோஷம் வரும், தோல்வியில துக்கம் வரும்லங்க. இப்ப வெற்றிலையும் தோல்வியும் என்னால சமமா என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போதே இப்ப உலகம்ங்கிறது டம்மி தானே ஆயிடுச்சு. உன்னுடைய ஆனந்தம் எல்லா இடத்துலயும் ரெஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா அந்த உலகத்தால் ஆக போறது உனக்கு ஒண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சா இல்லையா? ஆனாலும் உலகத்தை வச்சுக்கோ, உலகத்தை தோற்று வச்சுக்கோ, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, யார் வேணாம்னா, பட் உண்மையான நம்பிடாத. சோ 2 விதமாவும் எடுத்துக்கோங்க. நீங்க ஆசையற்று போனா அந்த உலகமே தெரியாது, எண்ணங்களே மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்ற. அதனால அங்க துறக்கிறதுக்கு ஒண்ணுமே இருக்காதுன்னு ஸ்ட்ரைட்டாவே புரிஞ்சுக்கோங்க. இல்ல உனக்கு ஆசை அற்று போயிடுச்சு, விருப்பு ஈகோலாம் அற்று போயிடுச்சுன்னா அந்த எண்ணங்கள் வந்து 100% தெளிவா இருக்கும். அண்ட் சென்ஸ் தட் இந்த உலகம் உண்மை இல்லாத வெறும் தோற்றம் என்ற புரிதலில் இருக்கும், வெறும் கல்பனை என்ற புரிதலில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த உலகத்துல எல்லாமே நான்கிற புரிதல் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நான் ஒருவனே எனது கல்பனையால் எல்லா உருவங்களாக தென்படுகிறேன்ற ஒரு ஃபீலிங்கும் வந்துடும். அதுக்கப்புறம் என்னையே தான் நான் தான் அடிச்சுக்க போறேன், என்னையே தான் நான் தான் கட்டி பிடிச்சிக்க போறேன், என்ன வேணா நடக்கட்டும், எல்லாமே நான் என்ற ஃபீலிங்கோட இருக்கும். அப்போ நான்ன்ற ஃபீலிங்க ரெண்டாவது அது பொய்யா நானாக சும்மா நாச்சுக்கிறேன்ற ஃபீலிங். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா உன்னுடைய சந்தோஷம் நிரந்தரமா இருக்கும். ஏன்னா உன்னுடைய சந்தோஷமே எக்ஸ்பிரஷனுக்காக மட்டும் டிஃபரெண்டா வருதே தவிர நீ சிரிக்கலாம், அழலாம், கத்தலாம், கோவப்படலாம், என்ன வேணா பண்ணலாம். பட் இது எல்லாமே மாயான்ற அண்டர்ஸ்டாண்டிங்ல நீ பண்றதுனால அங்கே 100% ஹாப்பினஸ் மட்டும்தான் இருக்கும். சந்தோஷத்தை தவிர எதுவுமே இருக்காது என்பதை நேரடியாக நம்ம புரிந்து கொள்ளலாம். சோ அதனால இந்த 2 விதமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். சோ உலகை காண்பவன் அதை துறக்க முயலலாம். ஆனால் ஆசையற்றவன் என்ன செய்வது? காண்பதற்கு தான் அங்கே ஒன்றுமே இல்லையே என்பதை அவன் காண்டு கொண்டிருக்கின்றானே அப்படின்னா உலகமே இல்லாம போயிடும் அப்படிங்கிறது ஒரு புரிதல். அல்லது உலகம் தன்னுடைய வெறும் கல்பனையாக சும்மா நாச்சுக்கும் தோற்றமாக இருக்கும், நானே உலகமாக இருப்பேன் என்ற இந்த புரிதல் இரண்டுமே வந்தாலும் கூட நீங்கள் அங்கே துறக்கிறதுக்கு ஒண்ணு இல்லைன்றதை புரிஞ்சுக்கோங்கன்ற நான். ஏன்னா மாயான்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் துறக்கிறதுக்கு உங்க ஒண்ணு இல்லை, லீலையா பண்ணிட்டு போகலாம். அல்லது நீ இல்லவே இல்லைன்னு நினைச்சிட்டாலும் அங்க துறக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை. உண்மை என்ற நம்பகனுக்கு மட்டும்தான் துறக்க வேண்டும். அவன் எல்லா பயிற்சியும் பண்ணித்தான் ஆகணும். ஆனா நீ எதுக்கடா பயிற்சியை பண்ணிட்டு இருக்க? ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி வேர்ல்ட் இஸ் மாயா என்ற இந்த மாய தத்துவத்திற்கு எந்த அளவிற்கு அவர் ஸ்ட்ரெஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த ஓவியில் புரிந்து கொள்வோம். எனக்கு இந்த கோல்டன் பீச் எக்ஸாம்பிள் தானே ஞாபகத்துக்கு வருது. அதாவது மாயைன்னு நினைச்சு எண்ணத்தோட விளையாடினாலும் சரி, அதாவது கோல்டன் பீச்ல இருக்கிறவன் வந்து அமைதியா இருப்பான், அப்படியே எண்ணமே இருக்காது. யார் என்ன சிரிக்க வச்சாலும் செஞ்சாலும் அவனுக்கு சிரிப்பே வராது, அப்படியே அசையாம இருப்பான், எண்ணங்கள் அற்று. இதே இது வந்து லீலை பண்ணி விளையாடணும் அப்படின்னா, இப்போ ஆஸ் யூஷுவல் அந்த வேலை முடிஞ்சிட்டு போனதுக்கு அப்புறமா அவன் ரிலேட்டிவ்ஸ் கூடயோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ எப்படினாலும் எமோஷன்ஸை காட்டி லீலைகள் பண்ணோனாலும் பண்ணலாம். ஸோ எண்ணங்களோடும் சரி, எண்ணங்கள் அற்று இருந்தாலும் சரி, ஆனா அது புரிஞ்சுட்டு தான் நடிகன் அப்படிங்கக்கூடிய அந்த நினைப்ப விடாம இருப்பான், கோரை மிஸ் பண்ணாம இருப்பான். நீ சொன்ன அந்த ஆள் வந்து ஞானியா இருந்தா சிலையா இருக்கும்போது நாடகம்னு புரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி அவன் எண்ணங்களை யூஸ் பண்ணிட்டு குடும்பத்தில் இருக்கும் போதும் அது நாடகம்னு புரிஞ்சிட்டு இருந்தான்னா அவன் ஞானி. ஆனா நம்ம எல்லாம் பொதுவா எப்படி இருக்கோம்? நாடகத்துல நடிக்கும் போது அது நாடகம்னு புரிஞ்சுட்டு நடிக்கிறது. கோல்டன் பீச்ல சிலையா இருக்கிறவங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நடிகன் மாதிரி தாங்க. காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் வந்து சிலையா நிக்கணுங்கிற ஒரு நடிப்பு அவன் பண்ணிட்டு போறான். அது நடிப்புங்கிற புரிதல்ல இருக்கிறதுனால அங்க எதுவுமே அவன் பாதிக்கிறது இல்லை, யார் என்ன சொன்னாலும். பிகாஸ் யூ நோ தட் இட் இஸ் an acting and therefore it is nothing to bother him. பட் அவன் வீட்டுக்கு போனதும் அந்த வீட்டு சூழல்ல உண்மைன்னு நினைக்கிறானா இல்லையா, அப்போ அந்த இடத்துல வந்து அவனுக்கு எல்லா துக்கமும் வந்துடும், சுகதுக்கமும் வந்துடும். அப்போ நாள் முழுக்க அன்அஃபெக்டடா இருக்கக்கூடிய ஒருத்தனால ஏன் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் எஃபெக்ட் ஆகிறான்? இட்ஸ் வெரி சிம்பிள். நாள் முழுக்க அவன் மாயான்னு புரிஞ்சுக்கிறான், வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உண்மைன்னு நம்புறான். அவ்வளவுதான். அந்த அளவுக்கு நம்ம கேவலமா இருக்கோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு நடிகன் இருக்கான் அப்படின்னா செட்ல நடிச்சுட்டு இருக்கும் போது வரைக்கும் அவன் மாயான்னு புரிஞ்சுட்டு நடிக்கிறதுனால அந்த சிலிம்ல மூவிஸ்ல வரக்கூடிய இவ்வளவு ஒரு கஷ்டமான சூழல்லையும் என்ஜாய் பண்ணிட்டு நடிச்சுட்டு போயிடறான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உண்மைன்னு நம்புறான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸும் உள்ள நுழையுது. பட் இஃப் வி அண்டர்ஸ்டாண்ட் தட் த ஹோல் வேர்ல்ட் இஸ் மாயா, அது நடிப்பு அப்படிங்கிறத தெளிவா எல்லா நேரமும் 24 hours உங்களால தெரிஞ்சுக்க முடிஞ்சா
நீ வந்து எண்ணங்கள் இருந்தாலும் அல்லது எண்ணங்கள் இல்லாம இருந்தாலும், நடிச்சாலும் நடிக்காம இல்லாம இருந்தாலும் சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம நெக்ஸ்ட் வீக் போகலாம். He who has seen the supreme Brahma thinks I am Brahma, but he who has transcended all thought, what can he think? He knows no other than self. இதுவும் எகைன் அந்த அகம் பிரம்மாஸ்மி பயிற்சிக்கு எதிரான ஒரு ஸ்லோகம் தான் இது. பரபிரம்மத்தை கண்டவன் நான் பிரம்மமாக இருக்கின்றேன் என்று நினைக்கலாம். ஆனால் எல்லா எண்ணங்களையும் கடந்தவன் என்ன நினைக்க முடியும்? அவன் ஆன்மாவை தவிர வேறொன்றையும் அறிவதில்லை. பயங்கர ட்ரிக்கியா வந்து இந்த ஸ்லோகத்தை உருவாக்கியிருக்காரு அப்படின்னு எனக்கு தெரியுது. திரிபுடிகள் அப்படின்னா என்ன? காணப்படும் பொருள் காண்பவன் அப்படின்னு ரெண்டு இருக்கணும். பரபிரம்மத்தை கண்டவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரபிரம்மம் அப்படிங்கிறது காணப்படும் பொருளாகவும் அதை காண்பவன் என்ற நான் என்று தனியாக இருப்பவன் போலவும் சித்தரிக்கப்படுகிறது இல்லையா? அப்போ நீ உட்கார்ந்துகிட்டு நான் பிரம்மமாக இருக்கின்றேன், நான் பிரம்மமாக இருக்கின்றேன், நான் பிரம்மமாக இருக்கின்றேன் அப்படின்னு உட்காந்து தியானம் பண்ண. தூசுப்பையிலே நீ வேற பிரம்மம் வேற என்ன தானே நீ வந்து நான் பிரம்மம்னு பயிற்சி பண்ணணும். நீயும் பிரம்மமும் ஒண்ணுன்னா நீ எதுக்கு நான் பிரம்மம்னு சொல்லணும்? நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, என்னைக்காவது நான் ஸ்ரீகாந்த் உட்காந்து நான் பயிற்சி பண்ணாதான் நான் ஸ்ரீகாந்த் ஆக முடியுமா? இல்லைன்னா அது இல்லவே இல்லை. நீங்க யாராவது உங்க பேரை சொல்லிட்டு நான் சொல்லிட்டு நீங்க தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி பண்ற வரைக்கும் தான் நீங்க இல்லைன்னா நீங்க இல்லைன்னு ஆயிடுமா? அது எந்த அளவுக்கு லூசுத்தனமோ அப்படிதான்டா நான் பிரம்மம்னு பயிற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. டேய், நீ வேற பிரம்மம் வேற நினைச்சுக்கிட்டு இல்ல நீ ஆயிடும் கடைசியில. அதாவதுங்க, நான் பிரம்மம்னா என்ன? நான் வேற பிரம்மம் வேற. அதனால இப்ப நான் பிரம்மமும் ஒன்றுன்னு பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். நானும் பிரம்மமும் ஒன்றுன்னா அது வேற வேறையா இருந்தாதானே அதை ஒன்றாக்குறதுக்கு நீ ட்ரை பண்ணிட்டு இருக்க. இங்கே அது என்ன அழகா சொல்லியிருக்காருன்னா, பரபிரம்மத்தை கண்டவன் நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்று நினைக்கலாம். பயிற்சி பண்ணிக்கோ. அப்போ பிரம்மம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, நான் அப்படிங்கிறது வேற ஒருத்தன், அதை நான் பார்த்துட்டேன். நான் பிரம்மத்தை கண்டுவிட்டேன். பரபிரம்மத்தை கண்டவன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ காண்பவன் காணப்படும் பொருள்னு ரெண்டு வந்துருச்சு. அப்ப பிரம்மங்கிறத நான் பார்த்துட்டேன். நான் பார்த்துட்டு பிரம்மத்தை நீ தாண்ட பிரம்மம், அதை எப்படி நீ பார்க்க முடியும்? என்னையே நான் பார்த்துக்கிறதா? அது என்னையே நான் பார்த்துக்கிறதுங்கிறதுல லாஜிக் இருக்கா? சோ அப்படின்னு அழகா சுட்டி காட்டுறாரு. பிரம்மமாக இருக்கின்றேன் என்று நினைப்பதுவே நீ பிரம்மமாக இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா நினைப்புக்குள்ள இருக்க, எண்ணங்களுக்குள்ள வந்துட்டேன்னாலே டுவாலிட்டிக்குள்ள வந்துரும். அப்ப எண்ணங்கள் நீ அல்லடா. ஆனா அழகா சொல்றாரு பாருங்க, எல்லா எண்ணங்களையும் கடந்தவன் என்ன நினைக்க முடியும்? இன்கேஸ் நீ எண்ணங்களே இல்லாம போயிட்ட அப்படின்னு சொன்னா அவன் ஆன்மாவை தவிர வேற ஒன்றமாக அறிவதில்லை. அவன் ஆன்மான்னு அந்த ஃபீலிங்லேயே உட்கார்ந்துட்டு இருப்பானே தவிர ஆன்மாவாகவே ஆகியிருப்பானே தவிர அங்கே நினைப்பதற்கு ஒன்றுமில்லை. நான் ஆன்மா என்று நான் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நினைத்தால்தான் நான் ஆன்மாவா? நினைக்கலைன்னா நான் ஆன்மா இல்லைன்னு ஆயிடுமா? நான் தான் ஆன்மாங்கிறதானுங்க உண்மை. இப்ப நான் ஸ்ரீகாந்த் அப்படின்னு நினைச்சாதான் நான் ஸ்ரீகாந்தா? இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் பிரம்மம் என்று பயிற்சி பண்ணும் போதே நீங்கள் பிரம்மத்தை விட்டு விலகிவிட்டீர்கள். நான் பிரம்மத்தை கண்டுபிடித்து விட்டேன், நான் பிரம்மம் என்று உணர்ந்து விட்டேன், நான் பிரம்மம் என்று கண்டுபிடித்து விட்டேன். எல்லாமே நீங்கள் அறிவிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அறிவு அறியாமை கடந்த நிலையில் அல்லவா பிரம்மம் இருக்கின்றது. நான் பிரம்மம்னா தெரியல, நான் யாருன்னு எனக்கு தெரியலங்க, நான் உடம்பா மனசான்னு எனக்கு தெரியலங்க. இது வந்து அறியாமையை குறிக்கின்றது. நான் பிரம்மம் தான் பிரம்மம், இது அறிவை குறிக்கின்றது. அறிவு அறியாமை இரண்டையும் கடந்த நிலையில் இருக்கின்றது பிரம்மம் என்றல்லவா நாம் சொல்லி இருக்கின்றோம். இன்னைக்கு குட் மார்னிங் மெசேஜும் அதுதானே வந்திருக்கு. என்று நீங்கள் காண முடிந்ததே. ஆனால் நீங்கள் பிரம்மமாகவே இருப்பீர்கள். நீங்கள் அறிவாகவும் இல்லை. நான் அறிவாளி என்றோ நான் அறிவில்லாதவன் என்றோ நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சுத்த அறிவாக சுயம் பிரகாசமாக தானாக ஒளிர்ந்து கொண்டிருப்பீர்கள். அவ்வளவே. அதுதான் பிரம்மம் என்று நீங்கள் உணர வேண்டும் என்று இவர் இந்த ஸ்லோகத்துல நமக்கு அழகா சுட்டி காட்டியிருக்கின்றார். அதனால ஹவு இம்பார்ட்டன்ஸ் இட் இஸ் டு அப்ளை இன் அவர் லைஃப் அப்படின்னா, நீங்க ஞானத்தை பயிற்சி பண்றீங்க உங்களுக்காக. இது யாருக்காக மெயினா சொல்லப்பட்டிருக்குன்னா, ஞானம் பயிற்சி பண்றவங்களுக்காகவே சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மத்தை நாள் பகலா ஆராய்ச்சி பண்றவங்களுக்காகவே சொல்லப்பட்டிருக்கு. நான் யார் என்ற விசாரத்தை நாள் முழுக்க பண்றவங்களுக்காகவே சொல்லப்பட்டிருக்கு.
பட் விசாரம் பண்றதனுடைய நோக்கம் என்னன்னா, நான் பிரம்மம் என்பதை உணரணுமே தவிர, பிரம்மம் பிரம்மம்னு 4 பேர்கிட்ட தொழில் தெரியறதுக்காகவோ அல்லது உனக்குள்ளேயே நீ மெடிடேஷன் பண்றதுக்காகவோ அல்ல என்ற ஒரு விஷயத்தை அழகா சுட்டி காட்டுகின்றார். ஸோ ஃபீல் இட் அண்ட் பிகம் இட். நீ எதுவாக இப்போ இந்த குளவி கதை இருக்குல்ல, குளவி கதையில என்னாச்சு? குளவியே நினைச்சது 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 அட் ஒன் பாயிண்ட்ல என்னவா ஆயிடுச்சுன்னா குளவியா ஆயிடுச்சுங்க. எகைன் அங்க நினைக்கிறதுக்கு அங்க ஒண்ணும் இல்ல. குளவி ஆனதுக்கு அப்புறம் நான் குளவி வந்துடும், குளவி 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 அந்த குளவியை பார்த்து பயத்துல குளவி 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 நினைச்சுக்கிட்டே இருந்தது. கடைசியில குளவி ஆச்சு இல்ல. குளவி ஆனதுக்கு அப்புறம் குளவி குளவி நினைக்க போதா? நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த புழு இன்ஃபேக்ட் பயத்திலான ஒரு விரோத பக்தி மாதிரி நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தோம் அன்னைக்கு. எப்படி வந்து கம்சன் பிரம்மமானான் அப்படின்னா குளவி மாதிரி. ஏன்னா கண்ணனை நினைக்கும் போதெல்லாம் பயம் பயம் பயம். ஐயோ கண்ணன் அடுத்து என்ன பண்ணுவானோ, அடுத்து என்ன பண்ணுவானோ, அடுத்து என்ன பண்ணுவானோ, இன்னொருத்தனையோ அரசர்கள் அரக்கர்கள் அனுப்புறான், நம்மளை கொன்னுடுவானோ, நம்மளை அசிரீதி வேற கொன்னுடுவேன்னு சொல்லிட்டானோ, என்ன கொன்னுடுவானோ 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 என்று அந்த புழு எப்படி என்னை வந்து அந்த குளவி வந்து என்னை துன்புறுத்துமோன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் நோந்து நோந்து நூலாச்சும் அந்த மாதிரி கம்சன் வந்து என்னை கொன்னுடுவானோ கண்ணன் கொன்னுடுவானோ என்று நினைத்து 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 கண்ணனாகி போனான் என்று இந்த கதை சொல்லுகிறது இல்லையா? இப்ப பியூட்டி என்னன்னா, அந்த புழு வந்து அவ்வளவு பயந்தது உண்மைதான். அது எது வரைக்கும் அப்படின்னு நான் கேட்கிறேன். அந்த புழு குளவியா மாறினதுக்கு அப்புறமா குளவி அப்படின்னு அதை நினைக்க முடியுமா? குளவியை பத்தி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க இருக்கு. அதுதான் புழுவா இருக்கிற வரைக்கும் தான் அது குளவியை நினைக்கணும். நீங்களே குளவியா மாறினதுக்கு அப்புறம் குளவி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரியுதா? எப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கூட இந்த ஸ்லோகத்தினுடைய விளக்கம் நமக்கு அருமையா புரியுது. பிரம்மத்தை கண்டவனுக்கு பிரம்மமாக இருக்கிறேன் என்று தியானம் செய்யலாம். ஆனால் எல்லா எண்ணங்களையும் கடந்த நிலையில் இருக்கும் போது அவன் ஆன்மாவை தவிர வேறொன்றையும் அறிவதில்லைன்னா ஆன்மாவாகவே ஆகிவிட்டிருப்பான் அப்படின்னு அர்த்தம் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ குளவி எக்ஸாம்பிள் சொன்னீங்கல்ல, விரோத பக்தின்னு. ஆக்சுவலா இன்னொரு இதையே வந்து இன்னொன்னா சொல்லுவாங்க. குளவி வந்து தான் இஷ்டப்பட்டுதான் அந்த சரண்டர் ஆயிதான் அது கிட்ட வந்து இருக்கான். என்னன்னா இப்ப குரு கிட்ட சரண்டர் ஆனா எப்படி என்னதான் அந்த ஈகோவை வந்து பிரேக் பண்ண நினைச்சாலும் அக்செப்ட் பண்ற அந்த சிஷ்யன் மாதிரி இதுவும் வந்து புழு வந்து குளவி கிட்ட சரண்டர் பாவத்துல இருந்ததுனால குளவியா ஆச்சு அப்படிங்கிற கதையும் உண்டு. விரோத பக்தின்னு சொன்னீங்களா, ஆனா ஆக்சுவலா அது சரண்டர் ஆனா மட்டும்தான் குளவியாவே மாற முடியுமா? அப்படி ஒரு கதை இருக்கு. அப்படி கதை யாருக்கு மீனாங்கி எழுதியிருக்கா? இல்லன்னா குழந்தைங்களுக்கு ஹர்ஷிதா ஸ்ரீபிரதா வந்து சொன்னாங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது. எனக்கு புரியல அது. ஏன்னா நம்ம கதைப்படி அது வலுக்கட்டாயமா ஒரு குழுவை கொண்டு போயிட்டு அது கூண்டுக்குள்ள வச்சுதான் அது பண்ணிச்சு. அது போயிட்டு சரண்டர் ஆச்சு அப்படிங்கறது எப்படி புரிஞ்சுக்கிறது? போட்ட மாத்திரத்துல சரண்டர் ஆச்சுன்னு தான் இன்னொரு கதை இருக்கு. சரி, எப்படியோ அது சரண்டர் ஆனதுக்கு யாராவது கொத்தி 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 கொண்டு வர வேண்டியது அவசியம் இருக்கா? சரண்டர் ஆனதுக்கு அப்புறமும் ஈகோ இருக்காதா? இப்போ வந்து பார்ஷியல் ஆனதுக்கு அப்புறம் ஈகோ இருந்தா அதுக்கு பேரு சரண்டரா? சரி, அர்ஜுனன் வந்து பார்ஷியல் சரண்டர் தானே. ஆனா எத்தனை கேள்வி கேட்கறான், எத்தனை கஷ்டப்படுறான். அவர் கொத்தலையே, கடைசியில வந்து சொல்றதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இஷ்டம்னு தானே சொன்னாரு. இடையில திட்டினார்லண்ணா. அது இப்படி கொத்துற மாதிரியா? இப்படி கொத்தல. எனக்கு புரியல. சரிம்மா, அடுத்த ஸ்லோகம் நாளைக்கு பார்க்கலாமா?